வணக்கம். சிஎஸ்ஐஆர் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ்க்கு வந்து தேசிய அளவில் உதவி பேராசிரியருக்கான அந்த தகுதி தேர்வு அப்படிங்கிறது சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்னு சொல்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ தான் நடத்துகிறாங்க. சிபிடி மோடில் வருஷம் சேம் லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ் இவங்க 2 தடவை நடத்துகிறாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால சிஎஸ்ஐஆர் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. சமீபத்தில், அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி, இந்த ஜாயின்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டுக்கான சிலபஸ், அதாவது மொத்தம் 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து ரிவிஷன் பண்றதுக்கான டிராஃப்ட் வெளியிட்டு இருக்காங்க. கெமிக்கல் சயின்ஸ், அப்புறம் வந்து எர்த், அட்மாஸ்பரிக், ஓஷன் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபீட்பேக் ஃபார்மும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து 13th ஏப்ரல்லேருந்து 14th மே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் ஏன் ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸில் சயின்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. அதில் வந்து பழைய சிலபஸ் வச்சிருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, இனிமேல் மற்ற சப்ஜெக்ட் லைக் யூஜிசி நெட்டுடைய மற்ற தேர்வுகள் 85 சப்ஜெக்ட் அவங்க நடத்துகிறாங்க. அதில் கூட சிலபஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா காலத்திற்கு ஏற்ற சிலபஸை வடிவமைக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸை நடத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறைக்கான ஒரு தேவையாக இருக்குது. அந்த வகையில் சயின்ஸ்க்கு முதல்ல அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க. பட் இன்னும் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல. அதாவது இந்த ஃபீட்பேக்கை எடுத்துட்டு தென் அரசாங்கம் என்ன பண்ணால் அஃபிஷியலாக கெசட்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து நடைமுறைக்கு வரும். இப்போதைக்கு இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் ரிவிஷன் ஆன்லைனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் அந்த ஃபார்மில் நீங்கள் கொடுக்கலாம்.